பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நெல்சன் கிறிஸ்டோஃபர்ஸ் நியூ இன்டர்நேஷ்னல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சோன் ஒரு லான்ச்சிங் சோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதை குறித்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எப்போ என்ன வாட் இஸ் இட் ஆல் அபவுட் அப்படின்ற மாதிரி. அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஆக்சுவலி நிஜமாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது, விச் இஸ் இன் ஆன்லைன். இது யாருக்காக அப்படின்னா, சர்ச்சோட பேர் வந்து எஸ்ஐசி ஃபார் எஸ்ஐசிகே, அதாவது எஸ்ஐசி ஷைன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஃபார் எஸ்ஐசிகே, சிக் ஷைன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஃபார் சிக் பீப்புள். யார் யாரெல்லாம் ஃபிசிக்கலாக சபைகளுக்கு ஆராதனைகளுக்கு செல்ல முடியாத நபர்கள், ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கலாம், அந்த லாஸ்ட் மந்த்ஸ்லாம் அவங்களால ஃபிசிக்கலாக சர்ச்சஸ்க்கு வந்து போக முடியாது, அவங்க சபைகளில் ஆன்லைன் எப்படி சொல்கிறது ஆன்லைன் சர்வீஸும் இல்லாத பட்சத்தில், எனக்கு எந்த சர்ச்சும் இல்லை, ஏதோ ஒன்று ரேண்டமாக நான் யூடியூப்பில் தேடுவேன், எனக்குன்னு ஒரு சர்ச் இல்லை, பிகாஸ் ஐ எம் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ப்ரெக்னென்ட் விமன், ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஃபிசிக்கலாக சபைக்கு போக முடியாத ஆட்கள், உங்களுடைய சபைகளில் அவங்களுடைய லோக்கல் சர்ச்சில் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். சிக்கு மார்னிங் சர்வீஸ் போக முடியல, எக்ஸாம் எழுத போயிட்டேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், மார்னிங் சர்வீஸ் போக முடியல, இது ஈவினிங் சண்டே ஈவினிங் 7:30 மணிக்கு நடைபெறும், நைட்டு 7:30 PM. ஓகேவா? எதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் டைம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆன்லைன் தானே, ஒரு 1 hour அப்படி தான் நடைபெறும். டிப்பிக்கலாக சர்ச் சர்வீஸ், வர்ஷிப் இருக்கும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கும், ஆஃபரிங் இருக்கும், கம்யூனியன் மட்டும் நம்ம ஆன்லைனில் கொடுக்க முடியாதுன்றதால கோவிட் டைம்ஸில் எப்படி சபை ஆராதனைகள் நடந்துச்சோ அந்த மாதிரி நடிப்பார். இந்த விஷயம் வந்து காட் எனக்கு வந்து ஏப்ரல் 2024 கொடுத்துட்டாரு. நான் ரொம்ப டிலே பண்ணேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டராக இருக்கிறதுக்கே ஒரு உடன்பாடு இருக்காது. எனக்கு இவாஞ்சலிசம் பிடிக்கும். வேர்ட் ஆஃப் காட் ஜஸ்ட் ப்ரீச் பண்ணிவிட்டு உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாது தான். எனக்கு ஒரு சர்ச்சில் ஆண்டவர் இப்போதைக்கு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் ஒரு நியூ சர்ச் அண்டர் மை ஹெட்ஷிப்பு, ஒரு லீடர்ஷிப் கீழே எப்படி என்னால் தனியாக கேப்பபிளாக முடியுமானும் போது, ஆண்டவர் லாஸ்ட் 3 months ஐ வாஸ் ஆர்கியூவிங், லாஸ்ட் 2 months ஐ வாஸ் ஆர்கியூவிங், லைக் என்னால் முடியுமா ஒரு கேனை. ஆண்டவர் ஒன்று என்ன சொல்லிட்டார், நீ எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை தள்ளி போட்டுன்னு போகிற. அதாவது அவங்க பீப்புள் ஆர் ஏர்னிங் ஃபார் அ சர்ச் டு தெம்செல்ஃப். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்களும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து மாடியிலேருந்து விழுந்து காலு காலி. ஓகே, அவங்களால ஃபிசிக்கலாக எந்த சர்ச்சுக்குமே போக முடியாது, ஏன்ச்சே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஆட்களை கம்பல்சரி வேறு எந்த சர்ச்சும் இல்லை, ஏதோ ஒரு சர்ச்சில் அவங்க மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், எப்பயாவது அவங்க பார்த்து அவங்களை விசிட் பண்ணலாம். பட் வாரம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஏதோ ஒரு ஆராதனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு சர்ச்சில் ஆன்லைன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே வர வேணாம், ஒரு சர்ச்சுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இது வர வேணாம். இது வந்து எஸ்ஐசி இஸ் ஃபார் எஸ்ஐசிகே, சிக். இன்றைக்கி மார்னிங் ஃபீவரு, நான் வந்து சர்ச்சுக்கு போக முடியல ஃபிசிக்கலாக, ஈவினிங் சர்வீஸோ எங்களுக்கு செகண்ட் சர்வீஸ்லாம் இல்லைண்ணா, தயவு செஞ்சு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம், நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா. புரியுதா? இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்க முடியாத ஆட்கள், நீங்கள் எந்த லோக்கல் சர்ச்சஸ்லையும் சாராதவர்களாக இருந்தீங்கன்னா, ஆர் உங்கள் சர்ச்சஸில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லாத பட்சத்தில் யூ கேன் ப்ரிஃபர் ஹியர். பியூராக பிப்ளிக்கலாக நடக்க போகுது சபை. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் இன்னொரு சபை மெம்பர், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ அட்டன் பண்ணுறேன், இங்கே மெம்பராக அப்படி இங்கே மெம்பர்ஷிப்லாம் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிக்காக வராங்க, சிக்காக இருக்கிற டைமில் அவங்க இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஹீல் ஆகிட்டு உங்கள் சர்ச்சுக்கு தான் போகணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன், நானும் ஒரு சபையோடைய போதகர் தான். அதனால் இப்போ எங்கள் சர்ச்லேயே மார்னிங் வர முடியாத ஒரு சூழல் ஒரு நபருக்கு இருக்குன்னா, ஈவினிங் இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணலாம். இதை வந்து ஒரு இதுவாகிடக்கூடாது, சும்மா சோம்பேறி தான் தூங்கிட்டு சாயந்தரம் வந்து அட்டன் பண்ணால் அதெல்லாம் காட் இஸ் சீயிங்ல. இது நிஜமாகவே சிக்கு, என்னால் ஃபிசிக்கலாக சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு நிலை, நான் கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கென்று காட் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு பாருங்களேன். எனக்கு இந்த விஷன் காட் கொடுக்கும்போதே வாவ், ஐ ஹேவன்ட் ஈவன் தாட் அபவுட் இட் லாட் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்கேன், ஃபிசிக்கலாக அச்சு அவ்வளோ சிக்கு, ஃபீவர் அச்சு பயங்கரமாக இருக்கும், ஃபீவர் கொதிக்கும். சர்ச்சுக்கு போயிடுவாங்க அப்பா அம்மா பாஸ்டர்ஸு, படுத்துன்னு இருப்பேன் வீட்டில் எதுனா, ஆனால் எனக்கு வேர்ட் ஆஃப் காட் கேட்கணுன்ற மாதிரி தோணும். ஆன்லைனில் போய் ரேண்டமாக ஒரு 11 மணிக்கு காலையில் லைவ் என்ன கிடைக்குதோ அப்படி தான் போவேன். அது மூலிமா ஆண்டவர் பேசுவார். பட் எனக்குன்னு ஒரு ஆராதனை இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆனால் அப்படி இது இனிஷியேட் பண்ணல. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் ரிசீவிங் எண்ணில் இருந்ததுன்னா இது எனக்கு அல்வா மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிந்த இது போன்ற சிக் பீப்புள் யாருன்னா இருந்தார்கள் என்றால், சிக்குன்னா ப்ரெக்னன்சி இஸ் நாட் சிக்குன்னு நான் மீன் பண்ணது வந்து ஃபிசிக்கலாகவே சிக்கு ஒன்று, சிக்னஸ். ஃபிசிக்கலாக நான் ஹேண்டிகேப்டு, என்னால் வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு சர்ச்சுக்குன்னு போக முடியாது, எனக்கு ரொம்ப ஆசை, ஏசப்பனா பிடிக்கும், எனக்கு வேர்ட் ஆஃப் காட் கேட்கணும்னு ஆசை, எனக்கு வந்து வர்ஷிப் பண்ணணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு இது பிரத்யேகமாக. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் வீடுகளால்
சபை ஃபிசிக்கல் சர்ச்சஸ்க்கு அனுமதிக்கப்படாத பட்சத்தில் சீக்ரெட் பிலீவர்ஸாக இருப்பாங்க சில பேர். ஃபிசிக்கலாக போனால் போட்டு பொழப்பாங்க வீட்டில் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சர்ச் தான். சும்மா ரூமில் உட்காந்துட்டு ஃபோனை வச்சுன்னு காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் ஆனால் கூட ஏதோ வீடியோ பார்க்குது போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சபையில் உட்காந்து வேர்ட் ஆஃப் காடை கேட்டுருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆட்களுக்கு இது பிரத்யேகமாக ஓப்பன் பண்ணப்படுகிறது. இந்த சபையுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் தான். ஏன்னா அது வாரம் வாரம் ஒரு ரெகுலராக ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் ரெகுலராக வர ஆரம்பித்தாங்கன்னா ஃபைன். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் இது நடைபெறும். ஐ வில் ட்ரை டு மேக் இட் வெரி கன்சிஸ்டன்ட் ஒன்று. அப்போ நாங்கள் நார்மலாக இருக்கோம், நாங்கள் வரக்கூடாதான், தாராளமாக வரல. இது சபைன்னு வந்தாலே இவங்க வரணும் இவங்க வரக்கூடாது, என்னால் ரூல் புக்கெலாம் போட முடியாது. விஷயம் என்னென்னா இது சபைனா யார் வேணால் வரலாம். நீங்கள் என்கிட்ட லிங்க் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன், நீங்களும் வரலாம். நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃபீட் மை ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மோர் ஃபுட்னா தாராளமாக நீங்கள் வரலாம், யூ வெல்கம். பட் பிரத்யேகமாக கிரவுண்டு யாருக்காகனா இது அதிகமாக நிஜமாகவே இந்த சிக் பீப்புளுக்காக. அவங்களுக்கு சபை இல்லை, அவங்க ஒரு வாரம் தானேப்பா சிக்கு, 14 நாள் சர்ச் இல்லாமல் இருப்பாங்க. அது பிசாசு ஈஸியாக உள்ளே போந்து ஆட்டையை கலைப்பான். அவ்வளோலாம் நம்ம கேப் விட வேணாம். அதனால் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஓப்பன் பண்ணப்படுது, யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல் சர்ச் போயிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய போதகர்கள் இதை பார்த்தா பயப்படக்கூடாது. ஐயோ நம்ம சர்ச்சால் இதுக்கு போயிட்டு அங்கேயே தங்கிட்டாங்கன்னா டேரா போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நீங்கள் தான் நடத்தணும், ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் நடத்த முடியாது. அதான் இது குளோபல் சர்ச். அந்த டைமிங் ஏன் வச்சுருக்கோன்னா, யூஎஸ்ஏலேருந்து கூட ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் ஒரு கிறிஸ்டியன் வந்தால் அவங்களுக்கு யூஎஸ்ஏலலாம் காலையில், ஓகே? ஸோ அந்த மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற இது போன்ற நபர்கள் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஆராதனை அப்படின்ட்டு ஒரு விஷனில் இது நடைபெறுகிறது. காட் வில்லிங் ரொம்ப சூப்பராக நடக்கும். நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக காத்திருக்கிறேன். வி ஆர் ட்ரைங் டு லான்ச் இட் ஆன் ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட். இது குறித்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு இது போனால் நல்லா இருக்குமே, இவங்க சீக்ரெட் பிலீவர் ஆச்சு, இவங்களுக்கு இது அனுப்புனா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு இந்த மாதிரி இது இவங்களுக்குனே செஞ்ச மாதிரி ஒரு சர்ச்சாக இருக்குது, இது காட் இவங்களுக்காகவே தான் கொடுத்துருக்கணும் நெல்சன் பாஸ்டருக்கு இந்த பாரத்தை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விருப்பமுள்ளவர்கள் என்கிட்ட ஸ்க்ரீனில் கொடுக்கப்படுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பிரதர் ஐ எம் வில்லிங் டு ஜாயின், ஐ எம் வில்லிங் டு கம்னு பேர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போ அந்த போஸ்டர்ஸ் ஃபஸ்ட் அனுப்பணும், எப்போ ஓப்பனிங் டேட்டு லான்ச்சிங் டேட்டு, அதுலேருந்து சபை எவ்ரி சண்டே ரெகுலராக நடைபெறும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இதை சார்ந்து இந்த வீடியோ சார்ந்து உங்களுக்கு ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு வாய்ஸ் நோட் போட்டோ கேட்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். ஷைன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கமிங் சூன். உடல் காயத்தோடு மனக்காயத்தோடு சில நேரங்களில் சபை மக்களால் காயப்படுத்தப்பட்டு, சபை மேய்ப்பர்களால் சில நேரங்களில் காயப்படுத்தப்பட்டு, மக்கள் மேலே கோச்சிக்கிட்டு சபைக்கு போகாமல் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க, ஹீல் ஆகுங்க. ஹீல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லோக்கல் சர்ச் போக விருப்பம் இருக்கோ நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹீல் ஆகிற வரைக்கும் யூ கேன் அட்டெண்ட் ஷைன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. பிகாஸ் ஏதோ ஒரு காயத்தோட மனக்காயத்தோட சபைக்கு போகாமல் இருப்பது இட்ஸ் நாட் அ வைஸ் டிசிஷன். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு ஒரு பிளேஸுக்கு போகிற வரைக்கும் சபை இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ரிஸ்க்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பிசாசானவன் ஈஸியாக நிறைய பொய்களால் உங்களை சூழ்ந்து அவன் பக்கம் அவனை இழுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது போன்ற சபையை நீங்கள் அட்டென்ட் பண்ணி உங்களோட ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய லோக்கல் சர்ச்சஸ் போய்ட்டு உங்களுடைய ஃபெலோஷிப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். விரைவில் சந்திக்கலாம்.